ரிஷப லக்கின கிரக நிலைகள் பற்றி அறிந்து கொள்வோம். ரிஷப லக்கினம் காலபுருஷனின் 2வது வீடு. லக்கினாதிபதி சுக்கிரன். ரிஷப லக்கினத்தில் பிறந்த ஜாதகர் வேத ஆகமங்களில் பற்றுள்ளவனாகவும் பணக்காரராகவும் தன் சொந்த ஊரை விட்டு வெளியேறாதவராகவும் சுபகாரியங்கள் செய்பவராகவும் இருப்பார். இந்த வீடு தனம் குடும்பத்தை குறிக்கும் வீடு ஆகும். சுக்கிரன் தனத்தையும் வாழ்க்கை துணையையும் கொடுத்து குடும்பத்தையும் தருகிறார். லக்கினாதிபதி சுக்கிரன் லக்கினத்தில் ஆட்சி பெறுவது யோகமாகும். லக்கினாதிபதி சுக்கிரன் விருச்சிக ராசியில் தர்ம கர்மாதிபதி சனி பகவானின் நட்சத்திரமாகிய அனுசம் 3ஆம் பாதத்தில் சஞ்சரித்து லக்கினத்தை பார்ப்பதும் சிறப்பாகும். லக்கினாதிபதி சுக்கிரன் கன்னி ராசி உத்தரம் 4ஆம் பாதம் அத்தம் 2ஆம் பாதத்திலும் நீச்ச நிலையில் இருப்பது சிறப்பாகும். சுக்கிரன் கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது மாளவியா யோகமாகும். லக்கினத்திற்கோ ராசிக்கோ 10ல் குரு புதன் சுக்கிரன் இருப்பது அமலா யோகம். இது ஒரு கோடீஸ்வர யோகமாகும். ரிஷப லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் சனியும் சுபர், சந்திரனும் குருவும் பாவர்கள். ராஜயோக கிரகம் சனி. ரிஷப லக்கினத்துக்கு 3க்குரிய சந்திரனை விட 8க்குரிய குரு அதிக தீய பலன்களை கொடுக்கும். அதனால் குரு ஆட்சி உச்சம் பெற்று வலுக்கக்கூடாது. லக்கினாதிபதி சுக்கிரன் லக்கினத்திலேயே நின்றால் ஜாதகர் சுகவாசி, ருசியான உணவுகளை விரும்பி சாப்பிடுபவர், கவர்ச்சி மிக்கவர், எதிர்பாலினரை காந்தம் போல் ஈர்க்கும் ஆற்றல் மிக்கவர், இல்லற சுகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர், வாசன திரவியங்களை விரும்பி பயன்படுத்துவர், நேர்த்தியான ஆடம்பர உடைகளை அணிவர், வாகன யோகம் உடையவர். எந்த ஒரு ஜாதகத்திலும் பகை நீசம் பெற்று சுக்கிரன் ஸ்தான பலம் இழக்கக்கூடாது. எந்த ஒரு லக்கினத்துக்கும் 1, 5, 9, 10ஆம் வீட்டு அதிபதிகள் நன்மை செய்பவர். ஆனால் இவர்கள் கேந்திர கோணங்களில் ஆட்சி அல்லது உச்சம் ஸ்தான பலம் பெற வேண்டும். எந்த ஒரு லக்கினத்துக்கும் 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் தீமை செய்பவர்கள். இதனால் இவர்கள் பலம் பெறக்கூடாது. இவர்கள் 3, 6, 10, 11ஆம் வீடுகளில் நட்பு பலத்துடன் இருப்பதுதான் சிறப்பு. ஒருவருக்கு 3, 6, 8, 12ஆம் லக்கின அசுப அதிபதிகளின் தசைகள் 20 வயது முதல் 60 வயது வரை வந்தால் எவ்வளவு அவர்கள் போராடினாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. 20 வயது முதல் 60 வயதுக்குள் லக்கின சுபர்களின் தசைகள் வந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இது ரிஷப லக்கினத்தின் பொது பலன். இனி நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக நிலைகளை ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.